அதை ஷூட் பண்ணலாம்னு சொல்லி இன்னைக்கு வந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இட்டு போட்டு அடைச்சு அந்த வீடியோ பாருங்க, அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எடுத்திருக்கேன்னு தெரியும். அடைச்சு வச்சுட்டாங்க, எனக்கு என்ன பண்றதே தெரியல. ஆனா இருந்தாலும் அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃப்ரிட்ஜ் வச்சிருப்பாங்கல்ல டீ கடையில, அந்த ஃப்ரிட்ஜ் லைட்ல வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப ஏன்டா இதை நீ என்ன சொல்றேன்னா, கடையில இருக்கிற மேனேஜர் ஒருத்தர் வந்து நாங்க வீடியோ எடுத்தாலும் பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லல. நாங்க பயந்துட்டோம், ஐயோ ஏதாவது சொல்ல போறாங்களா, வீடியோ எடுக்காதீங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டோம். பாத்துட்டு அந்த மனுஷன் ஒண்ணுமே சொல்லல மக்களே. அதாவது தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோ எடுங்க, கொஞ்சம் சத்தம் போடாம எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நாங்க வீடியோ எடுத்துட்டு அவர்கிட்ட போயிட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு வந்தோம். நாங்க பயந்துட்டோம், நீங்க வீடியோ எடுக்க விட மாட்டாங்கன்னு சொல்லி பயந்துட்டோம், ஆனா நீங்க வீடியோ எடுக்க விட்டீங்கன்னு சொல்லிட்டு அவரோட நன்றி சொன்னோம். அவர் 2024 எனக்கு முதல் நல்ல வாழ்த்துக்கள் ஒண்ணு என்ன தெரியுமா, உங்களோட யூடியூப் சேனல் கண்டிப்பா நல்ல முறையா வரும்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரிங்களா, அதை முடிச்சுட்டு வண்டி விட்டு கீழே இறங்குறோம். ஒருத்தர் வேகத்துல வண்டி வேகமா ஏற்றி பறக்குறாரு, பறந்துகிட்டே ஹாப்பி நியூ இயர் அப்படின்றாரு. சீட் இதுன்னா சீட்டுக்கு மேல இவ்வளவு தூரம் பறந்துகிட்டு ஹாப்பி நியூ இயர், அதுக்கு நீ முதல்ல கெட்டியா உட்காரு. சந்தோஷமா இருந்துச்சு. சரிங்களா, அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட 25 எப்படி போச்சுன்னு ஒரு சொல்றேன். என்னோட 25 அவ்வளவு நல்லாவே இல்லை, ரொம்பவுமே மோசமா இருந்துச்சு. அதாவது வாங்கக்கூட அது அத்தனை அடிகளும் வாங்கிட்டு என்ன பண்றது, திருப்பி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன், ஒண்ணும் முடிய மாட்டுது. அது திருப்பி தான் நீ அடி